வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் முட்டைக்கோஸோட கடலைப்பருப்பு சேர்த்து முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு மசாலா கறி பண்ண போகிறோம். இந்த கறி சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 300 கிராம் முட்டைக்கோஸை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்ச கடலைப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 3/4 கப் போல் தண்ணி, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட 2 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிச்சு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை கீரிச்சு வச்சுருக்கேன். இதையெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதக்கினா போதும். இதுக்கு தாளிப்புக்கு நம்ம கடுகு, உளுந்து எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. சோம்பு மட்டும் தாளித்தா போதும். கட் பண்ணி வச்ச கோஸை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே பரட்டி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இந்த முட்டைக்கோஸ் பாதி அளவுக்கு வெந்து வரணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம முட்டைக்கோஸை வாஷ் பண்ணி சேர்த்ததுனால அந்த தண்ணியும் போதும். இன்னொன்று, நம்ம மூடி போடுறதுனால மூடியில் இருந்து விழுகிற ஆவிலையும் வேர்வை தண்ணியிலையும் முட்டைக்கோஸ் வெந்துடும். பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. முட்டைக்கோஸ் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும். தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இலைகள் வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வேக வச்ச கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் தண்ணி கூடயே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு நல்லா மசாலாவோடு சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம சோம்பு தாளித்து கரம் மசாலா தூள், கசூரி மேத்தி இலைகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையோடு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்டான முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு மசாலா கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.